True Light Network. Truly beyond truth. உலகில் பிறந்த அனைவருக்குமே ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கும். ஆனால் அதை யார் சரியாக நிறைவேற்றுகிறார் என்பதுதான் முக்கியம். அப்படி தேவன் தனக்கு தந்த தரிசனத்தை சிறப்பாக நிறைவேற்றி ஓடி முடித்த ஒரு தேவ மனிதரை பற்றி தான் பார்க்க போகின்றோம். அவர்தான் காலம் சென்ற ECI பேராயர் திரு எஸ்ரா சர்குணம். 1938 தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பண்ணைவிளை பகுதியில் சாமுவேல் மற்றும் தங்கமேரி தம்பதியினருக்கு எஸ்ரா பிறந்தார். திரு எஸ்ரா சர்குணம் தேவனால் சுவிசேஷ ஊழியத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் என்றும் சொல்லலாம். இவர் விசுவாசத்தில் வளர்வதற்கு அவர் தாயாரும் தந்தையாரும் ஒரு முக்கிய காரணமாவார்கள். அவரது பெற்றோர்கள் திரு எஸ்ரா சர்குணம் சிறு வயதில் இருக்கும் போதே அவருடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை பதித்து வந்தனர் மற்றும் நல்ல ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுத்தனர். திரு எஸ்ரா சர்குணம் சிறுவயதில் இருக்கும் போதே சாதிய ஒடுக்குமுறையால் பாதிக்கப்பட்டார். குறிப்பாக அவர் ஒரு முறை கோவில் குளத்தில் குளிக்க சென்றபோது அங்கே இருந்த பிராமணர்கள் அவரை கோயில் குளம் தீட்டாக்கிவிடும் என்று கோயில் குளத்தில் குளிக்க கூடாது என்று தடை செய்தனர். இது திரு எஸ்ரா அவர்களை மிகவும் பாதித்தது. ஆனால் திரு எஸ்ரா சர்குணம் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருந்ததால் சத்துருவையும் நேசியுங்கள் என்ற தேவன் சொல்லி இருந்த வார்த்தை அவருடைய இருதயத்தில் ஆழமாய் பதிந்திருந்ததால் அவருடைய இருதயத்தில் வன்முறை மற்றும் கசப்பு வரவில்லை. மாறாக தேவ அன்பு அவருக்குள் கிரியை செய்தது. அதன் விளைவாக தன் அயலகத்தாரை அதிகமாய் நேசித்து தேவன் அவருக்கு வைத்த தரிசனத்தை அறிந்து கொண்டார். அந்த தரிசனம் என்னவெனில், இந்தியா முழுவதும் பல்லாயிர திருச்சபைகளை நிறுவி ஆலய கட்டடங்களை எழுப்புவதே ஆகும். அவர் வேதாகம பள்ளியில் படிக்கும் போதே ஊழிய பணியில் அதிகமாக ஈடுபட்டார். சைக்கிள் பேரணி மற்றும் பல சுவிசேஷ பேரணிகளை நடத்தினார். அவர் ஊழியம் செய்யும் நாட்களில் பலமுறை கிறிஸ்தவ மத வன்முறையாளர்களால் தாக்கப்பட்டார். ஆனாலும் அவர் சோர்ந்து போகாமல் தேவன் அவருக்கு வைத்த தரிசனத்தை நிறைவேற்ற ஊழியத்து ஓடினார். அது மட்டுமில்லாமல் சமூக ரீதியான பிரச்சனைகளுக்காக தன் குரலை கொடுத்தார். தமது அயராத உழைப்பினாலும் ஜெபத்தினாலும் இந்தியா எங்கும் திருச்சபைகளை நாட்ட திரு எஸ்ரா சர்குணம் அவர்கள் எடுத்த முயற்சிகளை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். தேவன் தமக்கு கொடுத்த தரிசனத்தின்படி இந்தியா எங்கும் 1000 திருச்சபைகளை கட்டினார். திரு எஸ்ரா சர்குணம் லட்சக்கணக்கான மக்கள் தேவனை ஆராதிக்க குக் கிராமங்களில் ECI திருச்சபைகள் பூத்து குலுங்கின. குறிப்பாக நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு மூலமாக உருவான மால்தோ திருச்சபைகளை ECI திருச்சபைகளோடு இணைக்க ஒப்பந்தம் செய்தார். ராஜ்மஹால் டயசிஸ் என்கிற தனி பேராயமே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள மால்தோ மக்கள் மத்தியில் உதயமானது. கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக அரசியலில் எப்போதும் அவருடைய சத்தம் ஓங்கியிருந்தது. ஒரு குறிப்பிட்ட கட்சியோடும் அதன் மூத்த தலைவர்களோடும் நெருக்கமாக பழகினார். ஒரு காலகட்டத்தில் சிறுபான்மை மக்களுக்காக அரசாங்க சேர்மனாகவும் சிறப்பு பணியாற்றி சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுத்தார். அவருக்கு தேவன் வைத்த தரிசனத்தை சிறப்பாக நிறைவேற்றி இந்தியாவில் திருச்சபை வளர்ச்சி பணிக்காக தன் வாழ்வையே ஊற்றினார். இன்று இந்திய எல்லை எங்கும் மலர்ந்திருக்கிற ECI திருச்சபைகளுக்கு மூல காரணம் பேராயர் திரு எஸ்ரா சர்குணம் ஆவார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்ற வார்த்தையின்படி திருச்சபை வளர்ச்சி பணிக்காக தன் வாழ்வையே ஊற்றினார். மறை திரு எஸ்ரா சர்குணம் செப்டம்பர் 22 2024 கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். அவர் விட்டு சென்ற திருச்சபை நிலைநாட்டும் பணி அவர் வருகை வரை தொடரும்.